யாரு உள்ள வாங்க. கதவு திறந்தானே கிடக்கு. மறுபடியும் பெல் அடிச்சுட்டே இருக்காவே. யாரா இருக்கும்? யாரு? வாங்க வாங்க, நீங்களா? மச்சான் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க மச்சான், வந்து உட்காருங்க. நெட்ட மாதிரி சரோஜா எங்கம்மா? மைனி உள்ளதான் இருக்கா மச்சான். இருங்க, நாங்க விட்டு வரேன். மைனி, மைனி. என்னே வானே. என்னனே எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. திடீர்னு வந்த மாதிரி இருக்க. அனு பார்க்க வந்தியோ? இல்லம்மா, எல்லாரையும் தான் பார்க்க வந்தேன். சரிண்ணே. நெட்ட மாதிரி நீ போய் எங்க அண்ணனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சரோஜா வேண்டாம்மா, இருக்கட்டும். மாப்பிள்ளை எங்கம்மா? என்ன அவிய வெளியே போயிருக்கவனே. அணுவும் மாப்பிள்ளை எங்கம்மா? என்ன அவிய 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டவனே. என்ன சொத்த லேட்டா வந்திருந்தேன்னா நானும் ஹோட்டலுக்கு போயிருப்பேன். ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, அவியில இருக்க சொல்லியிருப்பேன். வேணா போன் போட்டு வர சொல்லட்டுமாண்ணே? வேண்டாம்மா, எந்த ஹோட்டல்ல இருக்கவன்னு கேட்டுட்டு நானே போய் பாத்துக்கிடி. ஏண்ணே, ஏதோ முக்கியமான அவசரமோ? ஆமாம்மா, ஜெனி நிச்சயத்துக்கு கூப்பிட வந்தேன். என்ன இருந்தாலும் அவிய மாப்பிள்ள எல்லாம் அவியிட்ட சொல்லணும்ல, அதனால ஹோட்டல்ல நேர்ல போய் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறியம்மா. சரிண்ணே. எல்லாரும் ஜெனி நிச்சயத்துக்கு வந்துருங்கம்மா. வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். நெட்ட மாதிரி நீயும் வந்துருமா? சரி மச்சான், நான் கண்டிப்பா வந்துருவேன். ஏனே, நெட்ட மாதிரி மாமியார் வீட்டுல இருப்பவ அவியிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன். சரோஜா, நான் சொல்லாம இருப்பேனாமா? எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் போவேன். சரிண்ணே. மச்சான், நான் வேணா கூட வரட்டுமா? சரிம்மா, நெட்ட மாதிரி வா. சரோஜா, நிச்சயத்துக்கு எல்லாரும் வந்துருங்கம்மா. சரிண்ணே, கண்டிப்பா வாரேன். மாப்பிள்ள இருப்பாரு, சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். அவரு வெளியே போயிட்டாருங்க. நான் இந்த மாதிரி வந்தேன்னு சொன்னேன்னு சொல்லிருமா. முடிச்ச வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிடுறேன். சரிண்ணே, உங்க மாப்பிள்ள எல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. எல்லாரையும் கூப்பிடு, பெத்ததாய மட்டும் மறந்துரு. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நீங்க எப்பவுமே எங்க கூடயே தானே இருக்கீங்க. எங்கெல்லாம் ஒருத்தங்க நீங்க உங்களை தனியா கூப்பிடணுமா என்ன? சரிம்மா, ஜெனி நிச்சயத்துக்கு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை ஜெனிக்கு நிச்சயம். ஏத்தே, இதே தானே மச்சான் சொன்னாவே. நீங்க வீட்டுல ஒருத்தர், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்களை எதுக்கு தனியா கூப்பிடணும்னு சொன்னாவே. நீங்க என்னடானா இனி கூப்பிடல, இனி சண்டைக்கு போறிய, வேற எல்லாம் தெரியுங்கிறிய. நல்லது, ரொம்ப நல்லது. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான் எப்பவுமே வந்தோடனே உங்களை தான் கேட்பேன். இன்னைக்கு என்னமோ மறந்துட்டேம்மா, மன்னிச்சிருங்க. வாங்கம்மா, இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாங்க வரும்போது வாங்கம்மா. அண்ணன் கூப்பிடியால போயா? ஏம்மா, அதான் நான் இருக்கேல, ஜெனியும் நீங்க வந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவா. வாங்களேம்மா, வந்து ஒரு 4 நாள் இருங்களா? சரிங்கம்மா. சரோஜா, அண்ணன் போயிட்டு வரேம்மா. எம்மா போயிட்டு வரேன். மச்சான் இருங்க, நானும் கூட வரேன். சரிம்மா வா. சரோஜா, சித்தி வீட்டுல சொல்லிட்டு நான் கிளம்புறேம்மா. சரிண்ணே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு பொறுத்த இல்லங்க? அண்ணன் காதுல மட்டும் இது உளிஞ்சினா வருத்தப்படுவேன். அப்போ எனக்கு கேட்கணும்னு சொல்றியோ? எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லியே. என்னமா பிரச்சனை உனக்கு? சரோஜா, நம்ம சந்திரக்கு பார்த்துக்கே பொண்ணு. அவ எங்கயாவது சந்திரக்கு பொருத்தமா இருக்காளா? ஒரு பொருத்தம் கூட இல்ல. ஏணி வச்சாலும் எட்டாது. ஏன் ஏணில வைக்கணும் எட்டணும்? ஏன் மௌன அந்த பிள்ளை ஒரே வளத்தில் தானே இருக்கா, வேற எங்க நோண்டி ஏணிய வைக்கணும்? இங்க பாருமா, இந்த மாதிரி பேசி பேசி கிளப்பி விடாத. நான் எதையும் கிளப்பி விடலமா, உள்ளதான் சொல்லி நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாரு. நம்ம சந்திரக்கு மூக்கை வில்ல அவ்வளவா பொருந்தேல. வேற எந்த பிள்ளை பொருந்தா? உன் அண்ணன் பிள்ளை சேனி இருக்கா பாரு, அவளை மட்டும் உன் மகனுக்கு கட்டி வச்சிருந்தா ஜோடி பொறுத்து அப்படி இருந்திருக்கும். வாய மூடுமா. அவளை விட நான் பார்த்திருக்க மருமவ அழகோ அழகு. அழகா? அது எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்கு, என் கண்ணுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ கண்ணுக்குள்ள எதையோ வச்சிட்டு பாக்க. எனக்குலாம் எதுவும் அழகா தெரியல. அவ மகமா அழகா தெரியல, அவ வீடு அழகா தெரியல, அவ பேர அழகா தெரியல. உனக்கு மட்டும் எல்லாம் எப்படி அழகா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. என் மோன் சந்திரக்கு ஏத்த பொண்ணுதான் அந்த மூக்காய் பிள்ளை. அவதான் அழகு. செனில என் மோனுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டா. அவ அந்த வீட்டுக்கு வரதுல எனக்கு விருப்பமும் இல்ல. இதுக்கு மேல இத பத்தி பேசியதே விட்டுருமா.
போய் உன் வேலை பாரு. சந்திர விட்டாலாம் போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். சரிம்மா, நான் யார்கிட்டயும் பேசல, வாயே தரக்கையில போதுமா. இந்த உன் அண்ணன் வந்துட்டு என்னை மறந்துட்டு போக பார்த்தா. அந்த மாதிரி எல்லாரும் என்னை மறந்துட்டு போங்க. நான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வாயை மூடிட்டு இருந்துக்கிட்டேன். ஏதாவது சொன்னாதானே உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. நான் எதையுமே சொல்லல, உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுங்க. வர வர எங்க அம்மைக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல. பேசி பூரா ஏடா கூடமா தான் இருக்கு. முன்னால இப்படி பேச மாட்டா, தெளிவா பேசிட்டு தெரியவா. இப்ப மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு தெரியா. எல்லாரும் ஏன் தான் இப்படி பேசியான்னு தெரியல. அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சல? எவ்வளவு அழகான பிள்ளைய மோனுக்கு நான் பொண்ணை பாத்திருக்கேன். என்னமே என் முன்னால யாராவது குறை சொல்லட்டும், அப்ப பாத்துக்கிடி. ஏத்தேய் ஏத்தேய் ஏத்தேய், நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாருங்க. நல்லா இருக்கு சித்தி. வேண்டாம் சித்தி, இருக்கட்டும். சீச்சி, அப்படிலாம் இல்ல சித்தி. ஏத்தேய் மச்சாவி தங்கச்சி வீட்லயே எதுவுமே குடிக்கல, நம்ம வீட்டுல மட்டும் காப்பி குடிக்க போறாங்களா? ஆமாத்தே, வந்த விஷயம் என்னன்னு கேளுங்க. சித்தி, அது முக்கியமான விஷயமா தான் வந்தேன். என் மக ஜெனிக்கு நிச்சயதார்த்தம், அது கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன் சித்தி. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. வியாழக்கிழமை தான் சித்தி. நம்ம லட்சுமி மண்டபத்துல தான் வச்சிருக்கோம். எல்லாரும் வந்துருங்க சித்தி. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். மச்சான், நம்ம ஊருக்குள்ள வேற யாரையும் கூப்பிடலையோ? எல்லாரையும் கூப்பிடணுமா? தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட வேண்டியிருக்கு. அப்படியா? நீங்க தனியா போய் சொல்லிருவீங்களோ? அக்காவும் கூட வரல. நான் வேணா கூட வரட்டுமா மச்சான்? முதல்ல சில்பா வீட்டுக்கு போவோம். சரிம்மா, அப்படியே உங்க அக்கா வீட்டுக்கும் சொல்லணுமே. நான் வரேன் மச்சான், நான் எதுக்கு இருக்கேன்? எல்லார் வீட்டுக்கும் நான் கூட்டிட்டு போறேன். முதல்ல ஊருக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போவோம். சரிம்மா, வா. சித்தி, நான் நெட்ட மாதிரியே கொஞ்சம் கூட கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி சித்தி, போயிட்டு வரேன். மச்சான், நீங்க போய் கார்ல இருங்க, இப்ப வந்துடுறீங்க. சரிம்மா. ஏத்தேய் மச்சான் கூடியாவே நான் இவ கூட போயிட்டு வரேன். நீங்க மைனி கேட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? ஏன் தேய் மச்சான் தான் எல்லார் வீட்லயும் கூப்பிடணும்ட்டாவில்ல? என்னது நிச்சயம் நடக்காதா? ஏத்தேய் எதுக்கு தேய் இப்படி சொல்றியே? ஏத்தேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தேய். அவிய கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாவ. அந்த பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும். நீங்க பாட்டுக்கு நடக்காது அப்படி இப்படின்னு பேசுறிய. அவனுக்கு மட்டும் தான் இஷ்டம் இல்ல, மத்தவங்களுக்குலாம் இஷ்டம் தான். அந்த கிழவிக்கு பிடிக்கல, உங்களுக்கே பிடிக்கல. ஏத்தேய் அவிய என்ன கிளவி இல்லாம குமரியா? பேரன் பேத்திலாம் வந்தாச்சு, பேரனுக்கு கல்யாணம் நடந்தாச்சு. அடுத்து பூட்டம் பூட்டிலாம் வரப்போகுது. நீங்க என்னடானா இவள கிளவின்னு சொல்லக்கூடாதுங்கிறிய. இந்த வீட்ல இருக்க முடியல, வெளியே போங்க தேய். இந்த கிளவி என்னடானா மிரட்டுது, அந்த கிளவி என்னடானா உருட்டுது. நம்மள எதுக்கு தான் இந்த ரெண்டு கிளவியும் சேர்ந்து சுவாதிக்குன்னு தெரியலையே. சரிட்டே போயிட்டு வரேன். எதை யாரா கூட பண்ணி விட்டுருவாளோ? அப்படி ஏதாவது மட்டும் செய்யட்டுமே.
சில்பா ஏ சில்பா வாங்க மைனி வாங்க. என்னே வாங்கனே வாங்க. என்ன மைனி நேத்து உங்க மைனியோட வந்தியே, இன்னைக்கு மைனிக்கு அண்ணனோட வந்திருக்கியே? வேண்டுதல் ஒரு நாளும் ஒருத்தரையா கூட்டிட்டு வீடு வீடா பொண்ணு வேண்டி இருக்கேன். இது என்ன வேண்டுதல் ரொம்ப பழமா இருக்கே. ஆமாமா எதை சொன்னாலும் நம்பிரு. மச்சான் அவ மகா நிச்சயத்துக்கு கூட வந்திருக்காவ. என்ன அப்படியா? ஆமாமா, என் மகளுக்கு வர வெள்ளிக்கிழமை நிச்சயம். லட்சுமி மண்டபத்துல தான் நிச்சயம் வச்சிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்கம்மா. சரினே வந்துறியோ? 2 நாளைக்கு முன்னாடி தானே சரோஜாக்கா மகனுக்கு நிச்சயம். ஆமாமா. சரினே எல்லாரும் வந்துறியோ? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இருங்கனே ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு போங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியா இருக்கும். இல்லம்மா வேண்டாம், இருக்கட்டும். ஒரு வீடா உட்காந்து ஜூஸ் காப்பின்னு குடிச்சிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. வெளியூர்ல வேற ஒருத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேம்மா. சரினே. நெட்ட மாதிரி போலாமா? மச்சான் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த ஓடி வந்துரு. சரிம்மா, நான் ரிவர்ஸ் எடுத்து வைக்க உடனே வா. சரி மச்சான். இழுவ வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிடாத, கண்டிப்பா நிச்சயத்துக்கு வந்துரு. வரும்போது கண்டிப்பா முக்காடு போட்டு வந்துரு. எதுக்கு? அதான் நீ வேலை செய்யற ஓனரமா வரும்ல. மைனி அவியலே எங்களை கூட்டிட்டு தானே வருவாவ. நான் எதுக்கு முக்காடு போட்டுட்டு வரணும்? நான் அழகா ஸ்டைலா வருவேன். ஓஹோ அப்படியா? ஆமா, எங்க மைனி வீட்டு நிச்சயத்துக்கு எப்படி வருவா? அதான் மைனி எனக்கும் தெரியல, முக்காடு தான் போட வேண்டி இருக்குமோ? சரிதான். மைனி நீங்க கொஞ்சம் செல்லம்மாக்கா வீட்ல போய் சொல்லிருங்களா. செல்லம்மாக்கா வீட்ல இல்ல, அவிய மாமியாரு புருஷன் தான் இருக்காவ. வீட்டை போய் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுங்க நிச்சயத்துக்கு வாங்கன்னு. நான் செல்லம்மாக்காக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் வாங்கன்னு. சரி சரி சொல்லிடு. மச்சானே எல்லார் வீட்லயும் சொல்லணும் தான் சொன்னவ, போகும்போது அப்படியே சொல்லிட்டு போயிரு. சரி மைனி. நேத்து சரோஜாக்கா செல்லம்மாக்கா வீட்ல போய் சொன்னாவளா? சொல்லிட்டாவ. சரி மைனி. சரி சில்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி மைனி. கார்லயே வந்தியே? ஆமா, எங்க மச்சான் கூட கார்ல தான் வந்தேன். மைனி உங்களுக்கு வர கொடுத்து வச்ச வாழ்க்கைதான். சரோஜாக்கா கூட வெளியே சுத்துறியே, கார்லயே வாரியே போறியே. இப்பயும் உங்க மச்சான் கூட கார்லயே சுத்துறியே. நடக்க வேண்டிய வேலையே இல்லையோ? எப்ப பார்த்தாலும் காரு தானோ? வீட்டுக்குள்ள நடக்கும்போதும் கார்லயே தான் சுத்துவேன். அப்படியா? அப்படியா நீ கேட்க வர அறிவு இருக்கா உனக்கு? வாசல் வரைக்கும் தான் காரு, அதுக்கப்புறம் என் காலில் தான் நடக்கணும். அதே மாதிரி மைனி வீட்டுக்கு போறது வரதெல்லாம் காலில் தான். விட்டா காலே தேவையில்லைன்னு சொல்லுவா போல. நான் போயிட்டு வரேன், வந்துரு. சரி மைனி. இந்த அண்ணன் நேத்தே வந்து சொல்லியிருந்தாவன்னா நான் காலையில செல்லம்மாக்காக்கு போன் போடும் போதே இதையும் சேர்த்தே சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். மறுபடியும் ஒருக்கா போன் அடிப்போம். ஆனா அவ எந்நேரமும் பீடி சுத்திட்டே கிடப்பாவளே, தொந்தரவா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. காலையிலே போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ரோசப்பக்கா வானிட்ட மாதிரி என்ன இப்பெல்லாம் இந்த பக்கமே வரதே இல்ல. வேலைக்கு போறேன்லக்கா, அதான் கொஞ்சம் பிஸி. என்னமோ வருவேன், கவலைப்படாங்க. ஏக்கா எங்க மச்சான் வந்திருக்காவுக்கா. என்னே வாங்க வாங்கனே வந்து உட்காருங்க. வேண்டாம் இருக்கட்டும்மா. வெள்ளிக்கிழமைய மகளுக்கு நிச்சயம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. அப்படியானே? சரிண்ணே எல்லாரும் வந்துறியும். சரிம்மா, சொல்லிட்டு போதான் வந்தேன். போயிட்டு வரோம்மா. என்ன இருங்களா, ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போங்களா? வேண்டாம்மா, இருக்கட்டும். நான் போயிட்டு வரேம்மா. சரிண்ணே. ரோசப்பக்கா நிச்சயத்துக்கு வந்துருங்க. போயிட்டு வரேங்க்கா. நெட்ட மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுக்காவளோ? நீ கொஞ்சம் சொல்லக்கூடாது, அந்த குடும்பம் சரியில்லை, ராசாத்தியக்கா சரியில்லைன்னு. ஏக்கா எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேங்க. அவ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாவலாம். அதனால தான் தைரியமா கட்டி கொடுக்காவலாம். எந்த பிரச்சனையும் இல்லக்கா, சரியாயிரும். அப்படியா? சரி நெட்ட மாதிரி. இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் சொன்னேன். நானும் சரோஜாட்ட சொல்லி பார்த்தேன், சொன்னாலும் என்னமோ தெரியல. ஏக்கா சரோஜாக்கா அவிய அம்மா எல்லாரும் சொல்லிட்டாவுக்கா. ராணிக்கு கேட்க மாட்டேங்க என்னச்சியே. இந்த விஷயம் எங்க மச்சானு கூட பிடிக்கலையா, அவியலும் சொல்லி பார்த்தாவலாம். யார் சொன்னாலும் ராணியக்கா கேட்க மாட்டா, அடம் பிடிக்காவலாம். சரிக்கா, எங்க மச்சா காத்திருக்காவ, நான் போயிட்டு வரேன். சரி நெட்ட மாதிரி. எல்லாரும் சொன்ன பிறகு கேட்கலன்னா என்ன செய்ய? அவிய இஷ்டம், யாருக்கு வேணாலும் கட்டி கொடுத்துட்டு போட்டோம்.